வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போற கேரட்ல பணியாரம் செய்ய போறேன். ஆக்சுவலி இந்த கேரட் பணியாரம் என் கசின் கஜி சிவா தான் இந்த ரெசிபி எனக்கு காட்டி தந்தாங்க. ஸோ உங்களோட நான் இன்னைக்கு அதை ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் கேரட் பணியாரம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். அபிகேலும் ஜாயின் பண்ணியிருக்கிறா என்னோட. இந்த கேரட் பணியாரம் செய்யறதுக்கு நான் இதுல ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல 3 கேரட் எல்லாட்டிக்கு 300 கிராம் வருது. அதை எடுத்து நான் தோலெல்லாம் சீவிட்டு இப்படி ஒரு சைஸ்ல வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுல போடுங்க. இதுல 1 கப் பசுப்பால் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் பசுப்பால் இருக்கு. இப்போ இந்த பசுப்பால் இதுல விடுங்க. இதில் தண்ணி இருக்குது, ஜஸ்ட் நார்மல் தண்ணி இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி. இப்போ இந்த தண்ணியும் இதில் விடுங்க. ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இது நல்லா அவிய விடுவோம். ஒரு 15 நிமிஷமாவது அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ 5 நிமிஷம் ஆகிட்டு நான் மறந்துட்டு முதலே மூடுறதுக்கு. ஸோ மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம். ஆனால் இடக்கடை திறந்து பாருங்க, இல்லாட்டி பொங்கி வந்துடும் வழியில். ஸோ இந்த கேரட்டை அவிய வைக்கிறதுக்கு நான் 1 கப் தண்ணியும் 1 கப் பாலும் விட்டுருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த பால் நல்லா வத்தி இப்படி ஒரு 3/4 கப் இல்லாட்டி 1 கப்பு கொஞ்சம் குறையத்தான் வரும், நல்லா அவிஞ்சு வத்தி வர்றதுக்கு. ஸோ அது வரையும் அப்படியே விடுங்க. இதை நீங்கள் நல்லா மூடி போட்டு அவிய வையுங்கோ. ஆனால் இடக்கிட மூடியை திறந்து விடுங்க. என்று சொன்னால் பாலும் தண்ணியும் விட்டபடியாக பொங்கி வரும், ஸ்பெஷலி பால். இன்றைக்கு அவிகேல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கேயும் போறேன்னு எனக்கு பின்னாலேயே வந்துருக்கா இந்த குக்கிங்ல. எனக்கு ஹாப்பியா இருக்குது. என் மகளும் என்னோட ஜாயின் பண்ணி இருக்கா. ஸோ ஒன் டே அவ என்ன யூடியூப் சேனலை டேக் அவுட் பண்ணி உங்களுக்கு ரெசிபிஸ் போடுறதுக்கு ஐ ஹோப் ஸோ. ஸோ 10 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனா எண்ணம் அவியும். ஸோ இப்போ 15 நிமிஷமாக அதில் கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இடக்கடை திறந்து விட்டுனா இந்த பால் விட்டோடைய பொங்கும். ஸோ ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து பாருங்கோ. கேரட் அவிஞ்சிட்டுது. ஆனால் எண்ணம் கொஞ்சம் அவிய இடம் இருக்குது. இந்த எண்ணம் அவியணும். முள்ளு கரண்டி போகுது, பட் எண்ணம் அவியணும். ஸோ நான் இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட போகிறேன். இடக்கடை திறந்து விடுங்கோ. ஸோ இன்னொரு 6 நிமிஷமாக நான் அடுப்பில் வச்சுனா இந்த முள்ளு கரண்டியில் எடுத்து நீங்கள் கேரட்டை இப்படி குத்தி பாக்கி கேரட் நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இப்படி தான் அவியணும் கேரட். ஸோ கேரட் நல்லா அவிஞ்சிட்டு இந்த பாலும் தண்ணியும் இப்படி வத்தி இருக்குது. இப்படி வத்தி வரைக்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதை நல்லா ஆற விட போகிறேன். இதில் நான் ஒரு மிக்ஸி எடுத்துருக்கேன், இல்லை கிரைண்டர் எடுத்துட்டு நான் அவிச்சு வச்ச கேரட் ஆறின அப்புறம் இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். பாலோடைய விட்டுருக்கேன். இதை நாங்கள் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பவுலுக்கு இறக்கி எடுப்போம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மாதிரி சேர்த்து இதை நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்படி நல்லா பட்டை இதை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, அவிக்காத வறுக்காதமா இருக்குது, பச்சைமா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது. இதில் 1/2 கப் எல்லாட்டிக்கு 240 கிராம் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் அவிச்சமா இருக்குது 1/2 கப் எல்லாட்டிக்கு 85 கிராம் அவிச்சமா இருக்குது. ஆல் பர்பஸ் மாவை அவிச்சிருக்கு. 1/2 கப் எல்லாட்டிக்கு 85 கிராம். இதில் சீனி இருக்குது, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 3/4 கப் எல்லாட்டிக்கு 165 கிராம் சீனி. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, இந்த இனிப்பை காட்டுறதுக்கு 1/8 டீஸ்பூன் உப்பு. இதில் வெனிலா இருக்குது, 1.5 டீஸ்பூன் வெனிலா சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சிடுங்க. சீனி எல்லாம் கசிஞ்சு வரணும். இந்த இதை நான் இப்படி குழைச்சிருக்கிறேன். இப்படி குழைச்சா பிறகு இதை மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் அவனுக்கு தூக்கி வைக்க பிறகு லைட்டை போட்டுட்டு கொஞ்சம் புளிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னோட அபி ஜாயின் பண்ணியிருக்கேன். வணக்கம் சொல்லுங்க. இந்த கேரட் பணியாரத்தை புளிக்க வச்சிருக்கிறேன். ஸோ அந்த புளிக்கிற டைம்ல ரேண்டம்லியா நான் சம் கமெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வாசிக்கிறேன். இப்போ லக்ஸ்
பிரேம் போட்டிருக்கீங்க பாவக்காய் கறியில வந்து wow very tasty today I tried my baby also eating well thank you for your useful recipes ன்னு போட்டிருக்கீங்க you're very very welcome Lux Prem and thank you so much உங்களோட ஃபீட்பேக்கும் உங்களோட கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு கமெண்ட் வந்து தன்ஷிகா செனிவரட்னம் excellent thanks for sharing ன்னு போட்டிருக்கீங்க Thank you, Danshika, for your lovely comments, and you're very, very welcome. Thank you so much. நான் செய்த Sri Lankan coffee powder ல வந்து Mahidi அமுலா கேட்டிருக்காங்க ஏன் சுகர் போடணும் காஃபி பவுடருக்கு என்ன நீங்க கேட்டிருக்கீங்க அந்த கேள்வி ஏன் அந்த காஃபி பவுடருக்கு வந்து சுகர் போட்டு நான் வறுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து நல்ல கார்மலைஸ்டா இருக்கு நல்ல வறண்டோண்டு வரைக்க அந்த சுகர் போட்டு நாங்கள் வறுக்க நல்ல கார்மலைஸ் டேஸ்டாக இருக்கு ரெண்டாவது வந்து காஃபி வந்து நல்ல டார்க்காக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த சுகர் போடுறது ஸோ உங்களோட கேள்விக்கு ஐ ஹோப் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த லீக்ஸ் கரைக்கு இடினா சாரி உங்களோட பேரு பிள்ளையா சொன்ன மன்னிக்கவும் அக்கா வேர் யூ ஃப்ரம் கேட்டிருக்கீங்க நான் வந்து ஃப்ரம் கனடா ஒரிஜினலி வந்து நான் ஸ்ரீலங்கன் தமிழ் ஃப்ரம் ஜஃப்னா பட் நான் இருக்கிறது வந்து கனடாதான் இருக்கிறேன் தேங்க்யூ உங்களோட காமெண்ட்ஸுக்கு தர்மி 24 கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சோயா மீட் கறியில வந்து அக்கா ப்ளீஸ் அப்லோட் வீடியோ அபவுட் சோயா சங்க்ஸ் அண்ட் அபர்ஜீன் கறி என்று போட்டிருக்கீங்க கண்டிப்பா சூனா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ உங்களோட காமெண்ட்ஸுக்கு சஜீவா கந்தசாமி அக்கா ஃப்ரம் ஸ்ரீலங்காலேருந்து நீங்க சூப்பர் தேங்க்யூ பிரின்சி என்று போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட லவ்லி காமெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் ரீசெண்டாக போட்ட சிப்பி ரெசிபியில் கேஜே கேட்டிருக்கீங்க ஹே அக்கா do you use air fryer to cook if so can you show us how to use it especially for Tamil food love your videos on the போட்டிருக்கீங்க first of all thank you so much உங்களோட lovely comments-க்கு நான் air fryer யூஸ் பண்ணி நான் ஒரு நாளும் செய்தே இல்லை பட் உங்களோட request காண்டி கண்டிப்பா வெகு சீக்கிரம் நான் ஒரு air fryer வேண்டி எங்களோட ஸ்ரீலங்கன் ஃபுட்டை நான் அப்லோட் பண்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட lovely comments-க்கு இன்னும் ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமெண்ட் வந்து மேரி தர்மராஜ் அக்கா நீங்க வந்து என் அச்சு முறுக்குக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க God bless you அம்மா tomorrow I will make achu murukku for my life Jesus birthday thank you happy Christmas and போட்டிருக்கீங்க wish you a merry Christmas and happy new year மேரி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி I hope நீங்க வந்து செய்து பார்த்து நல்லா வந்திருக்கணும்னு I believe so அப்படி நல்லா வந்துருச்சுன்னு சொன்னா உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விட்டு நீங்க என்ன என்கரேஜ் பண்ணுங்க இதோட நான் இந்த காமெண்ட் செக்ஷனை வந்து நான் ஃபினிஷ் பண்றேன் so thank you so much so இந்த பணியாரம் வந்து almost 45 minutes ஆகுது so இப்போ நாங்க இதை பொரிச்செடுப்போம் so இப்போ சரியா 45 நிமிஷமா இது பொரிச்சோன்னு இருக்குது இப்படி இருக்கணும் இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம் ஸோ இதில் வந்து நான் பிரம்ப தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என் கையை வந்து நினச்சி வச்சுருக்கிறேன் ஸோ இந்த தண்ணியில் வந்து கையை வந்து கழுவி இதை பொரிச்செடுப்போம் நாங்கள் அந்த பெனங்கா பணியாரம் பொரிப்போம் இல்லை அந்த சைஸுக்கு சின்னதாக இல்லை பெருசாக உங்களுக்கு விருப்பம்னா உங்களோட விருப்பம் பட் நான் இன்றைக்கு வந்து சின்னதாக இதை பொரிச்செடுக்க போகிறேன் ஸோ இந்த கையில் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பொரிச்சிடுங்க பட் நான் சின்னதாக இன்றைக்கு இதை விட போகிறேன் எண்ணெய் வந்து சரியாக கொதிச்சா அப்புறம் தான் போடுங்க ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம் இந்த இருக்கு இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இதை இறக்கிடுங்க நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் பேப்பர் டவல் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இந்த கேரட்டில் செய்கிற பணியாரம் இது செய்து முடிஞ்சுது நல்ல பர்ஃபெக்டாக இருந்தால் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணியாரம் எல்லாம் செய்து முடிஞ்சது சூப்பராக வந்திருக்கு கஜி தேங்க்யூ ஸோ மச் கஜி சிவா நீங்கள் எனக்கு சொல்கிற தேங்க்ஸ் எல்லாம் என் கசின் கஜிக்கு தான் போகணும் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் கஜி ஃபார் டீச்சிங் மீ திஸ் ரெசிபி ஸோ அதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பணியாரத்தை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம்